திருப்பத்தூர் அருகே களை கட்டிய மீன்பிடி திருவிழா, பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிங்கம்புணரி வட்டாரப் பகுதி கிராமங்களில் உள்ள கண்மாய்களில் நீர் இருப்பு குறைந்து வருவதால் மீன்பிடி திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் அலிகண்மாய் என்ற பெயரில் இலவசமாகவும், சில இடங்களில் பூத்தா குத்துதல் என்ற பெயரில் கட்டணம் வசூலித்தும் மீன்பிடிக்க அனுமதிப்பார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று சொக்கநாதபுரம் அருகே களாவயல் கிராமத்தில் உள்ள பண்ணை கண்மாயில் தண்ணீர் வற்றிய நிலையில் வருங்காலங்களில் நல்ல மழை பெய்து கண்மாய் மீண்டும் நிரம்பி விவசாயம் செழிக்க வேண்டி பாரம்பரிய முறைப்படி அழிகண்மாய் என்ற பெயரில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் சொக்கநாதபுரம், ஆழவிளாம்பட்டி, கருங்குளம், பட்டமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்த பல்லாயிரக்கணக்கானோர் இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டனர். சாமி கும்பிட்ட பின் கிராம முக்கியஸ்தர்கள் மீன்பிடிக்க அனுமதி வழங்கினர். மீன்பிடிக்க அனுமதி கிடைத்தவுடன் கண்மாய் கரையில் மீன்பிடி உபகரணங்களுடன் தயாராக இருந்த பொதுமக்கள் ஒரே நேரத்தில் மின்னல் வேகத்தில் ஓடி கண்மாயில் இறங்கி தாங்கள் கொண்டு வந்திருந்த ஊத்தா, கொசுவலை, மீன்பிடி வலை, அரிக்கூடை, கச்சா உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்கள் மூலம் சிறுவர்கள், பெண்கள் என பலரும் ஆர்வத்துடன் மீன்களை பிடிக்க ஆரம்பித்தனர். கண்மாய் முழுவதும் நிறைந்துள்ள மனித தலைகளாக காணப்பட்டதில் பெண்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் போருக்கு செல்லும் வீரர்களைப் போல கண்ணிமைக்கும் நேரத்தில் இறங்கி மீன்களை பிடித்தனர். இதில் பலருக்கு கட்லா, ஜிலேபி, குரவை, விரா உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைத்தன. இருப்பினும் பலருக்கும் எதிர்பார்த்த அளவு மீன்கள் கிடைக்காததால் மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஓடி போடாம